தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவரை குறித்து ஒரு காரியம் சில நிமிடங்கள் தினமும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள் என்று அங்கே மேலே வாசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்கள், அழுக்குகள், குப்பைகள், அசுத்தங்களை குறித்து பேசுகிறார். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்ப தேவனுடைய ஆவியினால கழுவப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, நீதிமான்களாக்கப்பட்ட நாங்க தொடர்ந்து அந்த வாழ்க்கையில நிலைத்து நிற்கின்றோமா? அதான் மத்தேயு 24 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டோம், ஒரு தினம் ரட்சிக்கப்பட்டோம், கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரலோகம் போயிடுவோம் என்று அநேகர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், கனவு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த பெற்ற இந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்தே விட மாட்டோம், நாங்கள் என்ன செய்தாலும் அதை எங்களை விட்டு போயிடாது என்பதாக அநேகர் கனவு கொண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி நாங்களும் இருப்போமானால் பரிதவிக்கப்பட்டவர்களாய் போய்விடுவோம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம், வருகை பரியந்தம் அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொண்டு அதுல நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டும், அதுல நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய சமூகத்திலே போக முடியும் என்பதாக வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே கழுவப்பட்ட, நீதிமான்களாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட நாங்க தொடர்ந்து அந்த கிருபையை வைத்துக்கொண்டு அந்த வசனத்தின்படி வாழ்ந்து ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு தேவ சித்தம் செய்து அதில் தொடர்ந்தும் நிலைத்திருக்கும் போது தேவனுடைய மகிமையில அந்த நித்தியத்துல நாங்கள் போய் சேருவோம். ஆவியானவர் அப்படியாக எங்களை தொடர்ந்தும் வழி நடத்துவாராக. ஆமென்.